வென் நான் உன்னை சொன்னா நீ கோச்சிக்க மாட்டீங்களே. அப்போ நான் கோச்சுக்காத மாதிரி நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, சொல்லிட்டு தான் பெட்டரு. யாழினி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா. அவ எதுக்கு வந்தா? அவள இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு தானே வந்தேன். அவ இங்க வந்திருக்கா, அத நீ கேட்டியா? கேட்காம இருப்பனா? இன்னைக்கு ஏதோ அமாவாசையா, அதான் எங்க அம்மா கவினுக்காக செஞ்ச விரத சாப்பாட யாழினி கிட்ட கொடுத்து அமைச்சிருக்காங்க. அவ்வளவுதானே, இனிமே அவளை பத்தி எனக்கு கவலையே இல்ல. கவின் சாரே என் பக்கத்துல இருக்கிறப்போ அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது. கவின் சார் என்னை விட்டு இப்படி அப்படி கூட நகரவே மாட்டாரு. அப்படியா? சரி, கவின் ப்ரோ எங்க? ஐயோ, கவின் சார் லஞ்சுக்கு டேபிள் புக் பண்ணிட்டு வரேன்னு சொன்னாரு, ஆனா இன்னும் காணுமே. ஐயோ பதறாதீங்க வென், கவின் ப்ரோ யாழினி வலையெல்லாம் மாட்ட மாட்டாரு. ஆனா என்னையும் கவின் ப்ரோவும் யாழினி ஒன்னா பார்த்தா நாங்க மாட்டிப்போம். நான் தான் சொல்ல வந்தேன். ஆமால, நான் அதை யோசிக்கவே இல்ல. இப்ப என்னதான் பண்றது? இருங்க, நான் என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறேன். We'll talk about it soon, sir. Yes, sir. Sir, time ஆயிடுச்சு, கிளம்பலாமா? Oh, time ஆயிடுச்சுல? Okay, sir. Okay. Nice meeting Thank you, sir. ஒரு நிமிஷம் போலாம். ஓ சத்த, அப்பா இங்க வராரு. கவின், இன்னைக்கு உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவர்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை நல்லபடியா செஞ்சு கொடுத்து நல்ல பேரை வாங்கணும், சரிங்களா? அப்ப நான் கிளம்புறேன். வரமா? அப்பாடா, அப்பாக்கு நம்மள அடையாளம் தெரியல. என்ன கவினே நம்பிட்டாரு. சார், நான் ஒன்னு கேட்டா நீங்க கோச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்கம்மா, நான் ஏன் கோச்சுக்கு போறேன்? எங்க கூட நீங்க லஞ்ச் சாப்பிட வரீங்களா? லஞ்சா? என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னும் 1 hourல இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குமா, அதான். ப்ளீஸ் சார், ஓகே சொல்லுங்களேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். இன்னைக்கு அதிர்ஷ்டவசமா சந்திச்சிருக்கோம், மறுபடியும் எப்ப சந்திக்க போறோமோ என்னமோ. ஆமா சார், ஒத்துக்கோங்க சார் ப்ளீஸ். ஓகே, இவ்வளவு தூரம் சொல்றீங்க, இன்னைக்கு உங்களோட சேர்ந்து சாப்பிடுறேன். செம செம, சூப்பர் சூப்பர், அட்டகாசம். இதே மாதிரிதான் என் பையனும் அடிக்கடி சொல்லுவான். ஓ, இது நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் அடிக்கடிலாம் சொல்ல மாட்டேன் சார், எப்பயாவது. போச்சு, எல்லாம் போச்சு. இந்த நவீன் அந்த டயலாக் எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் சொதப்பிட்டாரு. வந்ததுல இருந்து நவீனுக்கு ஃபோன் பண்ணவே இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கான், எங்க இருக்கான்னு தெரியல. சார் வாங்க சார், சாப்பிட போலாம். போலாம். ஒரு நிமிஷம், யூ கேரி ஆன், நான் வந்துடுறேன்.
போடுங்க. வெண்பா RAVI ரவி. ஓ ரவி அண்ணா, ஓகே அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. சார் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் சார். ப்ளீஸ் கண்டினியூ. ரவி 100 ஆயிடுச்சா உனக்கு? பாப்பா எங்கடா இருக்க? நல்ல வேலைடா நீயே பண்ண. நானே உனக்கு கால் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். டேய் இத பாரு, லஞ்சுக்கு நம்ம கூட மோகன்ராஜ் சார் வராரு. ஏற்பாடுலாம் பலமா இருக்கணும். சார் நமக்காக அவரோட எல்லா வேலையும் விட்டுட்டு நம்ம கூட சாப்பிட வராரு. எதுவும் சொதப்ப கூடாது, சரியா? எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகே? தப்பிச்சோம், இல்லைன்னா மாட்டிருப்போம். ஓ ஆமா, கரெக்ட். ஆமாடா, ஆமா. சரி, எல்லாத்தையும் பக்காவா ஏற்பாடு பண்ணிட்டு கால் பண்ணிடு. ஓகே 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 ஓகே, தேங்க்யூ. ஓகே இந்த ரவி எங்க போய் தொலைஞ்சான்? இந்த ஃபைல் அவன்கிட்ட கொடுத்துட்டு லஞ்சுக்கு டேபிள புக் பண்ணலான்னு பார்த்தா ஆளையே காணுமே அவனை. எப்ப பார்த்தாலும் பரபரப்பா இருப்பான், ஆனா ஒரு வேலை ஒழுங்கா செய்யறது இல்லை. போனை கூட எடுக்க மாட்டேன்றான். எங்க போயிருப்பான்? ஒருவேளை நம்மள தேடி மீட்டிங் ஹால் போயிருப்பானா? சரி, அங்க போய் பார்ப்போம். உள்ள போயிருந்தோம், கதை கந்தலா இருக்கும். இந்த நவீன் இப்ப உள்ள வந்தான். உள்ள போய் தெரியுமா அப்பாட்டே பேசிட்டு இருக்கான். பாட்ட போறான் இவன். செம சூப்பர் அட்டகாசம் சொல்ல போறான். இல்ல லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண போறான். கண்டிப்பா மாட்ட போறான். இந்த நவீன இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளப்பி ஆகணுமே.
5 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு இங்க நின்னு இவன் என்ன பாத்துட்டு இருக்கான்? ஏய் கவன், ஹம், நீ இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சொல்லாம கொல்லாம இங்க வந்து நிக்கிற? எப்போ வந்த? எப்ப வந்தனா? என்னமோ இப்பதான் என்ன பாக்குற மாதிரி பேசுற? நீ தானே என்ன ரூம் நம்பர் 317ல வெயிட் பண்ண சொன்ன. நான் இதோ வந்துடுறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து அம்மா சமைச்சு கொடுத்த சாப்பாட சாப்பிடலாம் தானே சொன்னேன். அதுக்குள்ள மறந்துட்டியா? ஓ, அமாவாசை விரத சாப்பாடு அம்மா இவகிட்ட கொடுத்து அமைச்சிருக்காங்களா? ஷோ, இவன் நவீன் ஆல்ரெடி பார்த்திருக்கா. அவன் இவள 317ல வெயிட் பண்ண சொல்லிருக்கான். ஏதாவது பண்ணி சமாளிக்கணுமே. ஹேய், என்ன கவன், மீட்டிங் முடிஞ்சிருச்சா? நான் போய் வெண்பாவை கூட்டிட்டு வரேன், சாப்பிட போலாம். ஆ? யாழினி, உச்சு. என்னாச்சு கவன்? இங்க கொஞ்சம் வாயே, வாயே. என்ன? ஓ, சாரி சாரி சாரி. யாழினி, வெண்பா எதுக்கு? நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அவ வந்தானா என்னால சாப்பிட முடியாது. நிஜமாவா சொல்ற? வெண்பா வேண்டாம் நான் சொல்றேன். டெஃபினட்டா வேணும். அம்மா சமைச்ச அமாவாசை விரத சாப்பாடு ஸ்பெஷலா இருக்கும். நம்ம 2 பேரும் சாப்பிட்டாதான் சரியா இருக்கும். ஆ, வாப்பா, சரி ஓகே. வா. வாங்க சார், உட்காருங்க. வெண்பா, நீ சார்கிட்ட பேசிட்டு இரு, நான் போன் அட்டன் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். ஆ. உட்காருங்கம்மா. ஐயோ இருக்கட்டும் சார், பரவாயில்ல. உட்காருங்க, பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, எங்கிட்ட தனியா விட்டு போயிட்டீங்க? டேய், நான் ரவி தேட்டு வந்தேன்டா. நீ அதுக்குள்ள அங்க போயிட்டியா? மீட்டிங் ஹாலுக்கு வந்து உன்னை பார்த்தா நீ அப்பாவோட பேசிட்டு இருக்க. டேய், பாத்துரா, மாட்டிக்காத. நான் அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன் ப்ரோ. அப்பா என்ன கொஞ்சம் கூட கண்டுபிடிக்கவே இல்லை. டேய் நவீன், நான் அப்பாவோட கொஞ்சம் பேசணும்டா. அதுவும் இல்லாம அம்மா இன்னைக்கு அமாவாசை விரத சாப்பாடை யாழினிட்ட கொடுத்து அமைச்சிருக்காங்க. அத நானும் அப்பாவும் சேர்ந்து சாப்பிடணும் போல இருக்குடா. ஓகே ப்ரோ, அப்பாவோட சேர்ந்தே சாப்பிடுங்க. அதுக்கு என்ன இப்போ? டேய், அதுக்கு நீங்க வரணும், நான் அங்க போகணும்டா. அவ்வளவுதானே, வந்துட்டா போச்சு. டேய் நவீன், நான் இப்ப யாழினிய ரூம் நம்பர் 317ல இருக்க சொல்லிருக்கேன். நீ உடனே வந்து அவளை அங்கேருந்து எப்படியாவது கூட்டிட்டு போயிடு. அதுக்குள்ள நாங்க வந்து அப்போட லஞ்ச் சாப்பிடுறேன். ஓகேவா? ஓகே ப்ரோ, ஓகே, பிளான் டன். ஆ ஆ சார், லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. வாங்க போலாம். சார், ரூம்ல ரெடி பண்ண சொல்லிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே. ஆ சரி. உட்காருங்க. ம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ப்ரோ, மீட்டிங் ஹால்ல வெளியே வந்துட்டேன். இப்போ நீங்க உள்ள வரலாம். சரிடா. அப்படியே யாழினிய ரூம் நம்பர் 113க்கு கூட்டு போயிடு. சரியா? நான் அப்போட போய் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி ப்ரோ. ஓகே, பாய். கவின்,
ஹே கவன், ரூம்குள்ள வந்ததும் வராததுமா அதுக்குள்ள வெளியே போயிட்ட? அப்படி என்ன தள்ள போற விஷயம்? ஆ, கொஞ்சம் முக்கியமான விஷயம் யாழினி. அவனை அங்க அனுப்பணும், இவனை இங்க வர வைக்கணும். அதை தான் பண்ண போனேன். இது ஆள் மாறாட்டமா? ஆ, கொஞ்சம் முக்கியமான விஷயம் யாழினி. அவனை அங்க அனுப்பணும், இவனை இங்க வர வைக்கணும். அதை தான் பண்ண போனேன். என்னது ஆள் மாறாட்டமா? சேச்சே, ஆள் மாறாட்டம்லாம் இல்ல. இங்க நம்ம கூட வந்திருக்கிற ஒரு ஸ்டாஃப உடனே ஆபீஸ்க்கு அனுப்பணும், அங்கிருந்து ஒருத்தர் உடனே இங்க வர வைக்கணும். அததான் சொன்னேன். உன் ஆபீஸ் கதையெல்லாம் விடு. சரி, இப்ப உட்காந்து சாப்பிடலாம். உட்காரு. வா, 2 பேரும் சேர்ந்து ஸ்டாப் ஸ்டாப் சாப்பிடலாம். ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏன்? ஒரு சின்ன விஷயம். இப்பதான் மீட்டிங் முடிஞ்சிச்சு. நான் அந்த வெண்பா கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வீட்டுக்கு போன்னு சொன்னேன். அவ போக தயாராயிட்டா. ம். ஆனா பசிக்குது, நான் இங்கே சாப்பிட்டு போறேன்னு சொல்றா. அப்ப அந்த வெண்பாவும் நம்ம கூட சாப்பிட வராளா? இல்ல யாழினி, அவ கூட நம்ம எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும்? அதான் ஒரு சின்ன யோசனை. என்ன? நான் அந்த வெண்பாவை முதல்ல உள்ள கூட்டிட்டு வந்து சாப்பிட வச்சு அமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நிம்மதியா சாப்பிடலாம். ஐடியா எப்படி? ஐடியா ஓகே. ஆனா அவ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் எப்படி இந்த ரூம்? உட்கார்ந்தா எப்படி? ஐடியா பண்ணனா இதை யோசிக்க மாட்டேனா? நம்ம கம்பெனிக்கு இன்னொரு ரூம் இருக்கு. நீ என்ன பண்ற, நீ போய் அந்த ரூம்ல இருந்துக்க. நான் வெண்பாவை சீக்கிரம் சாப்பிட வச்சு அவளை வீட்டுக்கு பேக் பண்ணிடுறேன். அப்புறம் நம்ம சாப்பிடலாம். அதெல்லாம் ஓகே. அப்ப நீ அவ கூடயும் சாப்பிடுவ, என் கூடயும் சாப்பிடுவியா? உன்னால எப்படி முடியும் கவன்? நான் அவ கூட சாப்பிட போறேன். ஜஸ்ட் அவளை மட்டும் சாப்பிட வச்சு அமிச்சிடுறேன். நான் உன் கூட தான் சாப்பிடுவேன் யாழினி. அப்ப ஓகே. சரி, நீ கிளம்பு. சரியா, கிளம்பலாம். ஏன் இங்க நின்று இருக்க? வா போலாம். ஓ ஓகே. யாழி, நீ இங்கே இரு. நான் ஒரு 5 மினிட்ஸ் வெண்பாவை சாப்பிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் இதோ வந்துரு. உடனே வந்துடுறேன். ம். இந்தா போர்டு வச்ச டிவி பார்த்துட்டு இரு. நான் வந்துடுறேன். ஓகே கவன், சீக்கிரம். 5 மினிட்ஸ். கிளியே கூண்டுல போட்டாச்சு. ஹேய், மீட்டிங் கால் இல்லாம இங்க என்ன பண்ற? போ. சீரியல் ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா பண்றீங்க? நீங்க இங்க என்ன பண்றீங்க? நான் இந்த ஹோட்டல்ல புக் பண்ண ரூம்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு வாய் இப்படி டைப் அடிக்குது. ஏன் பிரதர், இங்க புதுசா ஒரு ரூம் புக் பண்றோம். மாசத்துக்கு 5 மீட்டிங் இந்த ஹோட்டல்ல போடுறோம். இதே ரூமை தான் புக் பண்றோம். இப்போ நான் புதுசா ஒரு டவுட். ஏன்னா போன தடவைக்கு இந்த தடவை ரூம் யாராவது தலையில திருப்பி வச்சுட்டாங்களோன்னு செக் பண்ண வந்தீங்களா? நான் செக் பண்ண கூடாதா? கூடாது. அதுக்கு தான் நாங்க இருக்கோம். சாவியை தாங்க, நான் வேணா செக் பண்றேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ போயிட்டு ஒழுங்கா வேலையை பாரு. போ. நீ சும்மா என்னைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? போ, போடா. போடா. என்னமோ தெரியல பிரதர், வர வர உங்க நடவடிக்கை சரியில்லாம இருக்கு. டேய், திரும்பி பார்க்காம போ. அது எப்படி நீங்க திரும்பி பார்க்காம நான் திரும்பி பார்க்கறது தெரியுது? அடிங்க. இப்படி பார்த்து சொல்லுங்க, நான் போறேன்.
சார் வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடுவீங்களா? என்ன கவின் இப்படி கேக்குறீங்க? நான் பிசினஸ் விஷயமா ஊர் உலகம்லாம் சுத்தி வந்தவன். ரோடு கடையில இருந்து 5 ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலயும் சாப்பிட்டிருக்கேன். ஆனா வீட்டு சாப்பாடோட டேஸ்டே தனிதான். உங்க வீட்ல யார் சார் சமைப்பாங்க? மோஸ்ட்லி வெளியே ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவோம். எப்பயாவது நான் சமைப்பேன், அது எனக்கே பிடிக்காது. என் பையன் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுவான். சீக்கிரத்திலேயே என் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு என் மருமக கையால சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. நானும் உங்க மருமக தான். கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. நானும் உங்க மருமக தான். கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஐயோ, இல்ல, நானும் உங்களுக்கு ஒரு மருமக மாதிரின்னு சொன்னேன். அது தப்பாப்பா? இல்லம்மா, கவின் என்னோட மகன்னா நீ என் மருமக தானே. சேச்சே, அப்படியெல்லாம் இல்லைங்க. என்ன நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? நான் உரிமையோட உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன்ல, நீங்க என்ன வெண்பானே கூப்பிடுங்க. வெண்பா போதுமா? ம். பல வருஷங்களுக்கு பின்னால என் ஞாபகம் எல்லாம் போகுது கவின். ஒண்ணு பாத்தீங்களா, சிலதெல்லாம் நாம எப்பவும் மறக்கிறதே இல்ல. ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு ரசிச்சு சாப்பிட்டதுல சில பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. எங்க அம்மா சமையல், எங்க அக்கா சமையல்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி. சார் இது எங்க அம்மா சமையல். என்ன இந்த கவன் போய் இவ்ளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணுமே. அந்த வெண்பாவை சாப்பிட வச்சு அனுப்புறதுக்கு இவ்ளோ நேரமா? ச்சே. சார் எங்க அம்மா ஒரு வித்தியாசமான குழம்பு செய்வாங்க. இந்த வேர்க்கடலை எல்லாம் போட்டு செம்ம டேஸ்டா இருக்கும். ஓஹோ, வெண்பா ஆ? சாருக்கு அந்த குழம்பு எடுத்து ஊத்து. ஆ. ஊத்துமா. மல்லிகாவோட வேர்க்கடலை குழம்புக்கு ஈடு இணையே கிடையாது. அவளோட கைப்பக்குவம் வேற யாருக்குமே வராது. என்னென்னமோ நடந்து போச்சு. சார் வேர்க்கடலை குழம்பு எப்படி இருக்கு? பிரமாதம், சூப்பர். வெண்பா சாருக்கு அந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் ஊத்தி. ஆ.
இந்தாங்க. எனக்கு போதுமா. கவினுக்கு சாதம் வச்சு வேர்க்கடலை குழம்பு கொடுமா. ம். அப்பா நீங்க இவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டு நான் பார்த்ததே இல்லையே. கடமைக்கு தானே இப்ப நம்ம இவ்வளவு காலமா சாப்பிட்டுருக்கோம். கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும்ப்பா. அதுதான்ப்பா என் ஆசை. வெண்பா சார் கொஞ்சம் ரைஸ் வை, அப்படியே எனக்கு கொஞ்சம் ரசம் அடியா. இல்ல கவின் போதுங்க. சார் கொஞ்சம் இன்னும் இல்ல. கொஞ்சம் வச்சுக்கோங்க. வேண்டாம்மா போதும், வயிறு நிறைஞ்சிருச்சு. சரி எனக்கு கொஞ்சம் ரசம் எடுத்துட்டு வா, கையில ஊத்து. ம். இன்னும் கொஞ்சம் கூடிய. என்ன சார் கையில ரசம் ஊத்தி குடிக்கிறேன்னு பாக்குறீங்களா? சின்ன வயசுல இருந்தே பழக்கமாயிடுச்சு. எங்க அம்மா ரசத்தை இப்படி கையில ஊத்தி தான் குடிக்க சொல்லுவாங்க. அப்படியே பழக்கமாயிடுச்சு. இந்த ரசத்தை கையில ஊத்தி குடிக்கிறதே தண்ணி டேஸ்ட் தான் சார். ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? அப்படியா? வெண்பா எனக்கும் கொஞ்சம் ஊத்துமா. ம். ம். வெண்பா இன்னும் கொஞ்சம் ஊத்துமா. போதுமா. அப்பா ஏன்பா நீங்க அம்மா விட்டு பிரிஞ்சு போனீங்க? நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அப்பா பாசன்ற குடுப்பனையே இல்லாம இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டேனேப்பா. இன்னும் கொஞ்சம் ரைஸ் வச்சுக்கிறீங்களா? அதுல ரசம் ஊத்தி சாப்பிடுங்க, இன்னும் டேஸ்டா இருக்கும். ஐயோ போதுமா போதும். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் நான் திருப்தியா நல்லா சாப்பிட்றேன். கவின், வெண்பா, இன்னைக்கு எனக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கலனாலும் அன்பான 2 உள்ளங்கள் கிடைச்சிருக்கு. எனக்கு அது போதுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.